அன்பான மாணவர்களே, நாம் இன்று 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏற்றி புத்தகத்தில் பாடங்களை படிக்கப் போகிறோம். நம்முடைய ஏற்றி புத்தகத்தில் முதல் அழகான நந்தவன பூக்கள் என்ற பாடத்தை நாம் கடந்த வகுப்பில் படித்து முடித்தோம். என்றால் இன்று நாம் நம்முடைய இரண்டாவது அழகான ஒன்றுபடுவோம் உயர்வோம் என்ற பாடப்பகுதியை படிக்கப் போகிறோம். ஒன்றுபடுவோம் உயர்வோம் என்ற பாடப்பகுதியை நாம் படிக்கப் போகிறோம். இந்த அலகிற்குள் நிறைய துணை அலகுகள் உள்ளன. அவற்றை தான் இன்று நாம் படிக்க இருக்கிறோம். படிப்போமா? அனைவரும் உங்களுடைய தமிழ் ஏற்றி புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் வகுப்பினுடைய தமிழ் ஏற்றி புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய இரண்டாவது அலகாக ஒன்றுபடுவோம் உயர்வோம் என்ற பாடல் உள்ளது, என்ற பாடப்பகுதி உள்ளது. எடுத்துவிட்டீர்களா? என்றால் அதில் உங்களுடைய முதல் துணை அலகாக எங்கள் பாரத தேசம் என்ற பாடல் உள்ளது. எங்கள் பாரத தேசம் என்ற பாடல் உள்ளது. பார்த்தீர்களா? புரட்சி கவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய ஒரு பாடல் தான் இங்கே நாம் படிக்க இருக்கிறோம். எங்கள் பாரத தேசம் என்ற தலைப்பில் சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய ஒரு பாடல். நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் தன்னுடைய கவித்திறமை கொண்டு புரட்சியை தூண்டிய நம்முடைய புரட்சி கவி எழுதிய ஒரு பாடல் தான் நாம் இங்கே படிக்க இருக்கிறோம். நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை குறிக்கும் வண்ணம், நம்முடைய இந்திய நாட்டினுடைய வளங்களை பற்றியும், இந்தியர்கள் ஒற்றுமையாக இருந்து சுதந்திரம் பெற வேண்டும் என்ற கருத்துக்களையும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் இன்று உள்ளது. அந்த பாடலை தொடர்ந்து ஒரு சில செயல்பாடுகளும் உள்ளன. பாடல் என்றாலே வெட்டுடன் பாட வேண்டிய ஒரு செயல்பாடும் உள்ளது. பாடலை வெட்டுடன் பாடுவதற்கு முன்னால் நாம் பாடப்பகுதியை நன்றாக ஒரு தடவை வாசித்து பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய புத்தகங்களை எடுத்து அந்த பாடலை நான் வாசிக்கும் போது கவனமாக பார்க்க வேண்டும். உங்களுடைய புத்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் எண் 24 தமிழ் ஏற்றி புத்தகத்தில் பக்கம் எண் 24 எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கள் பாரத தேசம். வாசிக்கட்டுமா? கவனமாக பாருங்கள். எங்கள் பாரத தேசம் வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசமென்று தோள் கொட்டுவோம், சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம், சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கவனமாக பார்க்க வேண்டும். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம், ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம் கொல்லர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம், உலகத் தொழிலனைத்தும் உவந்து செய்வோம். சுப்பிரமணிய பாரதியார். நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன் நம்முடைய பாரதி எழுதிய ஒரு புரட்சிகரமான ஒரு பாடல் தான் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியர்கள் நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து சுதந்திரம் பெற வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்திய ஒரு பாடல். பாடலை வாசிக்கும் போதே நமக்கு நம்முடைய இந்திய நாட்டினுடைய
இந்திய நாட்டினை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாடலை நன்றாக நீங்களும் இதேபோல் உறக்க ஓரிரு முறைகள் வாசித்து பார்க்க வேண்டும். நன்றாக வாசித்த பிறகு அதனுடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும். என்றால் நம்முடைய முதல் செயல்பாடாக இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் புரட்சி கவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றிய ஒரு குறிப்பு உங்களுடைய புத்தகத்தில் 23வது பக்கத்தில் உள்ளது. அதை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதையும் உங்களுடைய புத்தகத்தில் நோட்டில் எழுதி வாசித்து படிக்க வேண்டும். சுப்பிரமணிய பாரதியார். இவரது இயற்பெயர் சுப்பையா என்கிற சுப்பிரமணியன். இவர் 1882 டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் எட்டயபுரத்தில் பிறந்தார். பாரதி கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி என பல்வேறு பரிமாணங்களை கொண்டவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு முதலியவை இவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் ஆகும். இவரது கவித்திறனை பாராட்டி எட்டயபுர மன்னர் பாரதி என்ற பட்டத்தை அளித்தார். 1921 செப்டம்பர் 11ஆம் நாள் இவர் இயற்கை எய்தினார். உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் எண் 25 சுப்பிரமணிய பாரதியாரை பற்றிய ஒரு குறிப்பு உள்ளது. வாசித்து உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக இரண்டாவது செயல்பாடு, நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை படித்த பிறகு நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு தான் பாடலை மெட்டமைத்து பாட வேண்டும். பாடலுக்கு ஏற்ற ஒரு மெட்டு நீங்கள் அமைத்து பாட வேண்டும். நான் ஒரு சில வரிகளை மெட்டுடன் பாடுகிறேன். நீங்களும் அந்த மெட்டை அதுபோல மெட்டமைத்து பாடி உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். எங்கள் பாரத தேசம். வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால், மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால், மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம், வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம். இந்த பாடலை ஆசிரியர் ஒரு மெட்டமைத்து பாடினேன். அதுபோல நீங்களும் ஒரு மெட்டமைத்து பாட வேண்டும். நீங்கள் ஒரு புதிய மெட்டமைத்து இந்த பாடலை பாடி பார்க்க வேண்டும். பாடுவீர்களா? பாடி உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். கவனத்தில் கொள்ள வேண்டும். பாடலை மெட்டுடன் பாடுவதற்கு முன்னால் நன்றாக வாசித்து அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொண்ட பிறகு நீங்கள் மெட்டுடன் பாட வேண்டும். மாணவர்களே, அடுத்த செயல்பாடு பாடலை மெட்டுடன் பாடினோம். உங்களுடைய அடுத்த செயல்பாடு, நாம் இதற்கு முந்தைய வகுப்புகளிலும் இதே போல செயல்பாடுகளை செய்திருக்கிறோம். பாடலில் உள்ள ஒத்த ஓசையுடைய சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். பாடலில் உள்ள ஒத்த ஓசையுடைய சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். புத்தகத்தில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு சில வார்த்தைகள் ஒத்த ஓசையுடைய வார்த்தைகள் அதில் வந்துள்ளன. நீங்கள் அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஒத்த ஓசையுடைய சொற்கள் எதெல்லாம் என்று பார்ப்போமா? பாருங்கள்.
உங்களுடைய புத்தகங்களை எடுத்து நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். வெள்ளி பள்ளி முதல் 4 வரிகளில் உள்ளது வெள்ளி பள்ளி. சிங்க வங்க அடுத்த 4 வரிகளில் உள்ளன சிங்க வங்க. சிந்து சுந்தர். ஆயுதம் ஓயுதல் அதில் ஆயுத ஓயுத. காவியம் ஓவியம். இவ்வாறு நம்முடைய பாடல் பகுதியில் நிறைய ஒத்த ஓசையுடைய சொற்கள் வந்துள்ளன. நீங்கள் வாசிக்கும் போது அவற்றை குறித்து வைத்துக்கொண்டு உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும். என்றால் உங்களுடைய அடுத்த செயல்பாடும் மிகவும் எளிமையான ஒரு செயல்பாடு. இந்த பாடலை வாசித்த போது உங்களுக்கு பிடித்த வரிகள் எது, எவை, ஏன் என்றும் எழுத வேண்டும். உங்களுக்கு இந்த பாடலில் பிடித்த வரிகள் எது, ஏன் என்றும் எழுதி நீங்கள் கொடுக்க வேண்டும். புரிந்ததா உங்களுக்கு? இந்த பாடலை நீங்கள் வாசித்த போது உங்களுக்கு பிடித்த வரிகள் அதை எடுத்து எழுதி அது ஏன் பிடித்தது என்றும் நீங்கள் எழுத முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய புத்தகத்தில் ஒரு செயல்பாடு உள்ளது. இந்த பாடப்பகுதியில் நம்முடைய கவிஞர் பாரதியார் நம்முடைய இந்திய திருநாட்டை எவ்வாறெல்லாம் குறிப்பிடுகிறார், என்னென்ன செய்வோம் என்றும் குறிப்பிடுகிறார். நான் ஒவ்வொரு 4 வரிகளினுடையும் பொருளை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் அவற்றை எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு 4 வரிகளினுடையவும் பொருளை உங்களுக்கு நான் தருகிறேன். அதை நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். செய்வீர்களா? மாணவர்களே கவனியுங்கள். முதல் 4 வரிகளை பாருங்கள். முதல் 4 வரிகளினுடைய பொருள் நான் தருகிறேன். நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் 4 வரிகள். இமயமலையின் உச்சியில் உலா போவோம், கீழ்த்திசையிலும் மேற்திசையிலும் உள்ள சமுத்திரங்கள் எல்லாம் எங்கள் மரக்கலங்களை செலுத்துவோம். மரக்கலங்கள் என்றால் கப்பல்கள். கல்வி கூடங்கள் எல்லாவற்றையும் தெய்வ ஆலயத்தை போல புனிதமுடையதாக்குவோம். எமது இந்திய தேசம் என்று பெருமிதத்துடன் சொல்லி தோள்களை தட்டி ஆடுவோம். அடுத்த 4 வரிகளினுடைய பொருள். சிங்களத்தீவிற்கோர் பாலம் அமைப்போம் என்று தொடங்கக்கூடிய அந்த 4 வரிகளினுடைய பொருள். இலங்கை தீவுக்கு ஒரு பாலம் கட்டுவோம், சேது பகுதியை உயரமாக்கி தெரு அமைப்போம். சேது பகுதி என்பது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி. வங்க தேசத்தில் பாயும் நதிகளின் அதிகப்படியான நீரை திசை திருப்பி கொண்டு வந்து இந்தியாவின் நடுவில் உள்ள மாநிலங்களில் வேளாண்மை செய்வோம். அடுத்த 4 வரிகள். சிந்து நதியின் மிசை என்று தொடங்கக்கூடிய அடுத்த 4 வரிகளின் பொருள் உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நில ஒளி வீசும் ரம்மியமான இரவு பொழுதில் சிந்து நதியின் மீது சிறந்த கேரள மாநில கன்னியர்களுடன் இணைந்து இனிமையான தெலுங்கு மொழியில் கானம் பாடி படகுகள் செலுத்தி குதூகலமாய் பொழுதுபோக்கி வருவோம். அடுத்து கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று தொடங்கக்கூடிய அந்த 4 வரிகளினுடைய பொருள் நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது கவனமாக அதை வாசித்து பார்க்க வேண்டும். கங்கை ஆற்றங்கரையில் விளைகின்ற கோதுமை தானியத்தை காவிரி ஆற்றங்கரையில் விளைகின்ற வெற்றிலைக்கு பண்டமாற்றாக பெற்றுக்கொள்வோம். சிங்கத்தை போல வீரம் மிக்க மராட்டியர்களது கவிதைகளை வாங்கி கொண்டு கேரள நாட்டு யானை கொம்புகளை அவர்களுக்கு சன்மானமாக வழங்குவோம். நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு வளங்களை பற்றியும் புரட்சி கவி இங்கே கூறியிருக்கிறார்.
நாம் இவற்றை கொடுத்து அவற்றை பெறுவோம். நம்முடைய தேசத்தில் உள்ளவற்றை, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் உள்ள ஒவ்வொரு சிறப்புகளையும் பற்றியும் கூறியிருக்கிறார். அடுத்த 4 வரிகளை பாருங்கள். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் என்று தொடங்கக்கூடிய அந்த 4 வரிகளின் பொருளை பாருங்கள். கருவிகள் பலவற்றை உருவாக்குவோம், தரமான தாள்கள் தயாரிப்போம், தொழிற்கூடங்களை ஏற்படுத்துவோம், பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களை அமைப்போம், செயலிழந்து போக மாட்டோம், சிரம் தாழ்த்தி கூழை கும்பிடு போட மாட்டோம், வாய்மையானவற்றையே பேசுவோம், பல்வேறு தான தர்மங்கள் புரிவோம். அடுத்ததாக இறுதியில் உள்ள 4 வரிகளை பாருங்கள். காவியம் செய்வோம் என்று தொடங்கக்கூடிய அந்த 4 வரிகளினுடைய பொருள். காப்பியங்கள் இயற்றுவோம், சிறந்த வன பிரதேசங்களை பராமரிப்போம், நுண்கலைகளை மேலோங்க செய்வோம், கொல்லர்களின் பட்டறை தொழிலையும் சிறப்படைய செய்வோம், சித்திரம் தீட்டுவோம், ஊசி முதலாகிய கைவினைக்கு உதவும் கருவிகள் பலவற்றை தயாரிப்போம், இந்த அகிலத்தில் என்னென்ன தொழில்கள் உண்டோ எல்லாவற்றையும் குதூகலத்துடன் செய்வோம். இதுதான் பாரதி நாம் என்னென்ன செய்யும், இந்திய திருநாட்டில் உள்ள மக்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று புரட்சியோடு பாடிய ஒரு பாடல். இந்த பாடலினுடைய பொருள் ஆசிரியர் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் இவற்றை உங்களுடைய குறிப்பேட்டில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய 4வது செயல்பாடையும் நீங்கள் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். செய்வீர்களா என்றால் உங்களுக்கு அதனை தொடர்ந்து வேறொரு செயல்பாடு உள்ளது. உங்களுடைய புத்தகத்தில் ஒரு 4 வரிகள் பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பாடலினுடைய தொடர்ச்சியாக மேலும் ஒரு 4 வரிகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு பாடல் எழுதுவதற்கான ஒரு முயற்சி. அதில் கொடுக்கப்பட்டுள்ள 4 வரிகளை பார்ப்போமா? உங்களுடைய புத்தகத்தில் ஒரு 4 வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒரு 4 வரிகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கவிதை வரிகளை முழுமையாக்குங்கள். நாட்டிற்காக உழைத்திடுவோம், நன்மை பலவும் செய்திடுவோம். நாடு நலமாய் இருந்தால்தான் நன்மை பலவும் சேர்ந்திடுமே. நாட்டிற்காக உழைத்திடுவோம், நன்மை பலவும் செய்திடுவோம். நாடு நலமாய் இருந்தால்தான் நன்மை பலவும் சேர்ந்திடுமே. இந்த பாடலினுடைய தொடர்ச்சியாக மேலும் 4 வரிகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து உங்களுடைய ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும். என்றால் இன்று எங்கள் பாரத தேசம் அலகு 2 உள்ள ஒரு துணை அலகான எங்கள் பாரத தேசம் என்ற பாடலை நாம் படித்தோம், மெட்டுடன் பாடி பார்த்தோம். உங்களுக்கு பிடித்தமான வரிகளை எழுத வேண்டும், ஒத்த ஓசையுடைய சொற்களை எழுத வேண்டும். மேலும் இந்த பாடலினுடைய பொருள் என்னவென்றும் அறிந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு புதிய 4 வரிகளையும் உங்களுக்கு எழுத கொடுத்திருக்கிறேன். இத்தனை செயல்பாடுகளையும் செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய புத்தகத்தில், உங்களுடைய தமிழ் ஏற்றி புத்தகத்தில் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் 2வது அலகை படித்தோம், எங்கள் பாரத தேசம் என்ற பாடலையும் படித்துவிட்டோம். அடுத்து உங்களுடைய புத்தகத்தில் ஒரு பாடம் உள்ளது, எனது செல்ல மகளுக்கு. எனது செல்ல மகளுக்கு என்ற தலைப்பில் ஒரு பாடப்பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இது யாருடைய செல்ல மகளுக்கு எழுதியது என்றால், நம்முடைய இந்திய திருநாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைச்சாலையில், அதாவது சிறையில் இருந்தபோது தன்னுடைய மகளான இந்திரா காந்திக்கு எழுதிய ஒரு கடிதத்தின் ஒரு பகுதி. நான் இன்றைய காலகட்டங்களில் தான் நம்முடைய செய்திகளை நாம் அலைபேசி மூலமாகவும் தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் எல்லாம் நம்முடைய செய்திகளை மற்றவர்களுக்கு பரிமாறுகிறோம், நலம் விசாரிக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த வசதிகள் ஏதும் இல்லாத காலகட்டத்தில் கடிதங்கள் தான் நாம் இதற்காக பயன்படுத்தினோம். அப்படி நம்முடைய பிரதம மந்திரி, அதாவது முதல் பிரதமர், தன்னுடைய மகள் இந்திராவிற்கு தான் சிறைச்சாலையில் இருந்தபோது அவளை நலம் விசாரித்து அவளை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தினுடைய ஒரு பகுதி தான் இன்று உங்களுடைய பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னுடைய செல்ல மகளுக்கு என்று தொடங்கக்கூடிய அந்த பாடம்.
பார்ப்போமா? அந்த கடிதத்தில் நம்முடைய நேரு என்ன குறிப்பிட்டிருக்கிறார், தன்னுடைய மகளுக்கு என்ன அறிவுரைகளை எல்லாம் கூறியிருக்கிறார் என்று நாம் பார்ப்போமா? வாசித்து பார்ப்போம். வாசித்து பார்த்து நாமும் இதுபோல கடிதங்கள் எழுதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதி பார்க்கலாம். இந்த கடிதத்தில் நம்முடைய நேரு தன்னுடைய கடிதத்தை துவங்கும் போதே, நான் நலமாக இருக்கிறேன், நீ கிருபாலினியின் உதவியுடன் உன்னுடைய பாடங்களை எல்லாம் நன்றாக படிக்கிறாய் என நினைக்கிறேன். கிருபாலினி என்பவர் இந்திராவினுடைய ஆசிரியர். அப்போது நேரு சொல்கிறார், நாம் எப்பொழுதும் புத்தகங்களை மட்டும் படித்தால் போதாது, ஆசிரியர்களை நேரில் கண்டு அவர்களிடம் கேட்டு படிப்பதும் நமக்கு நிறைய அறிவை தரும். பாட புத்தகங்களை மட்டும் படித்தால் போதாது என்கிற அறிவுரையோடு தன்னுடைய கடிதத்தை துவங்குகிறார். நேரு இதற்கு முந்தைய கடிதத்தில் இந்திராவிடம் கேட்டிருந்தார், உனக்கு என்ன புத்தகங்கள் வாசிக்க பிடிக்கும், நான் உனக்கு அனுப்பலாம் என்று நினைக்கிறேன் என்று. நேருவிற்கு ஒரு தயக்கம், என்ன புத்தகத்தை அவள் வாசிப்பாள், எந்த புத்தகம் அவளுக்கு பிடிக்கும் என்று தெரியவில்லை. உடனே அவள் என்று தெரியவில்லை. புத்தகங்கள் எப்போதுமே வாசிப்பதற்கு நாம் அந்த வாசிப்பை யாரிடமும் திணிக்கக்கூடாது. இந்த புத்தகத்தை தான் நீ படிக்க வேண்டும், அந்த புத்தகத்தை தான் படிக்க வேண்டும் என்று யாரிடமும் நாம் திணிக்கக்கூடாது. அப்படி திணித்தால் நமக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய அந்த ஆர்வம் இல்லாமல் போய்விடும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். சிறு குழந்தைகளாக இருக்கும்போது நாம் ஒரு புத்தகம் படிப்போம், பெரியவர்களாக மாறும்போது ஒரு புத்தகங்களாக படிப்போம், இளைஞனாக இருக்கும்போது ஒரு புத்தகம் படிப்போம். ஒவ்வொரு பருவத்திலும் நமக்கு ஒவ்வொரு புத்தகங்களை படிக்க ஆர்வம் இருக்கும். யாரிடமும் புத்தக வாசிப்பை திணிக்கக்கூடாது என்பதை நேரு இந்திராவிடம் சொல்கிறார். அவரவருடைய விருப்பத்திற்கு தகுந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்கும் போதுதான் நமக்கு வாசிக்கக்கூடிய அந்த ஆர்வம் ஏற்படும் என்று நேரு இந்திராவிடம் கேட்கிறார். உனக்கு எந்த மாதிரியான புத்தகங்கள் பிடிக்கும், வாசிக்க எந்த மாதிரியான புத்தகங்கள் பிடிக்கும், நகைச்சுவை புத்தகங்கள் பிடிக்குமா, வரலாற்று புத்தகங்கள் பிடிக்குமா என்று அவளுக்கு எந்த புத்தகங்கள் பிடிக்கும் என்பதை கேட்கிறார். பிளேட்டோவினுடைய புத்தகம் தனக்கு பிடிக்கும் என்றும் எழுதியிருக்கிறார். பிளேட்டோ என்பவர் ஒரு ஆசிரியர், ஒரு புத்தக ஆசிரியர். அவருடைய புத்தகங்கள் அனைத்துமே மிகவும் எளிமையாகவும் சுருக்கமாகவும் இருக்கும் என்று தன்னுடைய அனுபவத்தையும் இந்திராவிற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். பின்னர் அதை தொடர்ந்து அவர் நாம் ஏன் புத்தகம் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இந்திராவிற்கு கூறியிருக்கிறார். நாம் புத்தகம் வாசிக்கும் போது மட்டும்தான், நாம படிக்கும் போது நம்முடைய அறிவுக்கு எட்டிய சிந்தனைகளை மட்டுமே நாம் படித்துக் கொள்கிறோம். ஆனால் நிறைய புத்தகங்களை வாசிக்கும் போதுதான் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கை நெறிமுறைகளை, வாழ்க்கை பாடங்களை எவ்வாறு எழுதியிருக்கிறார்கள் என்ற அனுபவம் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். நாம் வகுப்பில் எல்லாம் குழு செயல்பாடு ஒன்று செய்வோம். முதலில் ஆசிரியர் நமக்கு ஒரு செயல்பாடை தருவார், அதை குழுவாக செய்வோம். அந்த குழுவில் இருக்கக்கூடிய 5 அல்லது 6 மாணவர்கள் ஒவ்வொருவருடைய கருத்தும் வேறு விதமாக இருக்கும். பின்பு அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் ஒருமைப்படுத்தி ஆசிரியரிடம் கொடுப்போம். அதுபோலத்தான் நாம் பல்வேறு வகையான பல்வேறு எண்ணங்கள் நிறைந்த புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு அதிகமான அனுபவங்களும் அதிகமான வாழ்க்கை பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும், நிறைய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தன்னுடைய மகளான இந்திராவுக்கு நேரு கூறுகிறார். என்றால் இந்த கடிதத்தின் முழு பகுதியை நாம் வாசித்த பிறகு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு செயல்பாடு, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு கருத்து, முக்கியமான கருத்து, மாணவர்களாகிய நீங்களும் அனைவரும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும், எந்த வயதினரானாலும் சரி, அனைவரும் பழக்கத்தில் கொண்டு வர வேண்டிய ஒரு செயல் புத்தக வாசிப்பு. புத்தக வாசிப்பு. அனைவரும் புத்தகங்கள் நிறைய வாசிக்க வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் இப்பொழுது வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய தமிழ் புத்தகங்களை வாசிக்கலாம், உங்களுடைய ஆங்கில புத்தகங்கள் இவற்றை எடுத்து நீங்கள் வாசித்து பழகலாம். உங்களுடைய தமிழ் புத்தகத்தில் மட்டுமே நிறைய கவிஞர்களை பற்றியும் நிறைய கருத்துக்களும் நிறைந்த ஒரு புத்தகமாக உள்ளது. நீங்கள் அவற்றை நன்றாக வாசிக்க வேண்டும். வாசித்து வாசித்து நன்றாக வாசித்து பழக வேண்டும்.
வாசித்து பழகும் போது நீங்கள் அந்த புத்தகத்தில் வாசிக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு அப்படியே பதிந்துவிடும். நல்ல கருத்துக்களை, நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிக்க பழக வேண்டும் என்ற ஒரு கருத்தை நமக்கு இந்த பாடம் கற்றுத்தருகிறது. நேரு தன்னுடைய மகளுக்கு எழுதிய ஒரு கடிதம் வாயிலாக புத்தக வாசிப்பை நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இன்றிலிருந்து நீங்கள் அனைவரும் புத்தக வாசிப்பை ஒரு பழக்கமாக கைக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கடிதத்தை தொடர்ந்து ஒரு சில செயல்பாடுகளும் உள்ளன. எளிமையான செயல்பாடுகளுடைய முதல் செயல்பாடு, நாம் புத்தகங்கள் ஏன் வாசிக்க வேண்டும், கலந்துரையாடல்கள் எழுதுங்கள். உங்களுடைய புத்தகத்தில் நேரு கூறிய கருத்துக்கள் உள்ளன, அதை நான் வாசிக்கிறேன். அதை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும் நாம் ஏன் புத்தகம் வாசிக்க வேண்டும் என்று. நாம் ஏன் புத்தகம் வாசிக்க வேண்டும்? அறிவு பெறுவதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்காக என பல காரணங்களை சொல்லலாம். அவை உண்மைதான். ஆனால் இதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டு. 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை. அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது. தனி ஒரு மனிதனின் பட்டறிவு மிகவும் குறுகியது. புத்தகங்களில் மனிதர்களின் ஏராளமான பட்டறிவு சிந்தனைகளும் அடங்கியுள்ளன. அவற்றை வாசிக்கும் போது நாம் வாசிக்கும் சிறு மூலையிலிருந்து வெளியேறுகிறோம். மலை மீது ஏறி நின்று இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்க்கும் உணர்வை பெறுகிறோம். இதுதான் நேரு கூறியது. புத்தகத்தை நாம் ஏன் வாசிக்க வேண்டும்? நான் ஆசிரியர் கூறியது போலவே புத்தகங்களை வாசிக்கும் போது நமக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய அறிவுரைகள் நமக்கு கிடைக்கும். வாசித்து வளரலாம். உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் எண் 28 ஒரு இரண்டாவது செயல்பாடை பாருங்கள். உங்கள் ஊரில் நடைபெறும் ஓண விழாவில் பங்கேற்க உன் நண்பனுக்கு கடிதம் எழுதுக. உங்கள் ஊரில் நடைபெறும் ஓண விழாவில் பங்கேற்க உன் நண்பனுக்கு கடிதம் எழுதுக. கொடுக்கப்பட்டிருந்த அந்த கடிதத்தை நாம் வாசித்தோம். நீங்களும் வாசித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு நம்முடைய கேரள மாநிலத்தில் சிறப்பாக நடக்கக்கூடிய ஓண விழாவிற்கு உன்னுடைய நண்பனை அழைத்து நீ அவனுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும். ஓண விழாவின் சிறப்புகளை கூறி, ஓண விழாவினுடைய பெருமைகளையும் எடுத்து கூறி, நீ இந்த வருடம் ஓண விழாவிற்கு என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும், ஓண விழாவினுடைய கொண்டாட்டத்தில் நீ பங்கேற்க வேண்டும் என்று உன்னுடைய உற்ற நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதி உன்னுடைய ஆசிரியரை காண்பிக்க வேண்டும். மூன்றாவது செயல்பாடாக இந்த பாடப்பகுதியினுடைய மொத்த கருத்தாக விளங்கிய புத்தக வாசிப்பு. உங்களுக்கு பிடித்தமான ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்து அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு வாசிப்பு குறிப்பு, அதாவது ஒரு நூற்குறிப்பு எழுத வேண்டும். உங்களுக்கு விருப்பமான புத்தகத்தை நூலகத்தில் எடுத்து வாசித்து நூற்குறிப்பு எழுதுங்கள். நூற்குறிப்பு எழுத வேண்டும். நீங்கள் வாசித்த ஒரு புத்தகத்தை பற்றிய ஒரு நூற்குறிப்பு எழுத வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருந்து ஏதாவது புத்தகங்கள் நீங்கள் வாங்கி வைத்துள்ளீர்கள் என்றால் அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து அதனுடைய நூற்குறிப்பு, ஒரு நூற்குறிப்பில் நீங்கள் எந்த புத்தகம் வாசித்தீர்கள், அதனுடைய ஆசிரியர் யார், அதை யார் பதிப்பிட்டார்கள், அதை எழுதியது யார், உரை எழுதியவர்கள் யார், அதனுடைய விலை என்ன, அந்த புத்தகத்தில் நீங்கள் எந்த விஷயங்களை முழுமையாக, எந்த விஷயத்தை பற்றி, எதை பற்றி முக்கியமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை வாசித்து புரிந்த பிறகு என்னுடைய புத்தக வாசிப்பு நூற்குறிப்பு என்ற தலைப்பில் ஒரு நூற்குறிப்பு எழுத வேண்டும். எழுதுவீர்களா? அனைவரும் அனைத்து செயல்பாடுகளையும் செய்ய வேண்டும். ஒரு நூற்குறிப்பு எழுத வேண்டும். எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு நீங்கள் காண்பிக்க வேண்டும். உங்களுக்கு நிறைய நேரம் உள்ளது வீட்டில். நீங்கள் அந்த நேரங்களை வீணாக்காமல் அத்தனை செயல்பாடுகளை செய்ய முயற்சியாவது செய்ய வேண்டும். சரியாக இல்லை என்றாலும் நீங்கள் எழுதுவதற்கு ஓரளவு முயற்சி செய்து உங்களுடைய ஆசிரியரிடம் காண்பித்தால் ஆசிரியர் உங்களுக்கு அதை எப்படி திருத்தி எழுதலாம் என்ற அறிவுரைகளையும் வழங்குவார். என்றால் மாணவர்களே, நாம் இன்று தமிழ் 6ஆம் வகுப்பில் உள்ள ஏற்றி புத்தகத்தில் ஒன்றுபடுவோம் உயர்வோம் அலகு 2 படித்தோம். அதில் முதல்